ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான இன்றைக்கி ஒரு ரெசிபி தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இளநீர் வச்சு கடல் பாசி செஞ்சுருக்கேன். அதுக்கு இளநீர் ரெடியாக வாங்கி வச்சுருக்கு. கடல் பாசி எப்பவும் போல் மிக்ஸியில் பொடி பண்ணி போட்டு ஒரு அரை மணிக்கூர் ஊற வச்சாச்சு. ஊற வச்ச கடல் பாசியை நம்ம அடுப்பில் வச்சு நல்லா கொதிக்க விட்டுட்டோன்னா சீக்கிரமாக கரைஞ்சிரும். நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. இந்த ஸ்டேஜில் நல்லா கொதித்த பிறகு கடல் பாசிக்கு தேவையான சீனி போட்டுக்கலாம். சீனியும் போட்டு சீனி நல்லா கரையந்தனே நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். கடல் பாசி நல்லா கொதித்து வற்றியாச்சு. இப்போ நம்ம இறக்கி வச்சுக்கிட்டு ஆல்ரெடி இளநீரை வெட்டி அதனுடைய தண்ணியும் வழுக்கையுமே எடுத்து வச்சுருக்கு. ரெண்டுமே ரெடியாக இருக்குது. இப்போ கையில் இறக்கி வச்சுட்டு இளநியை அது கூட ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். அந்த வழுக்கையுமே நல்லா சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் அந்த இளநீர் ஊற்றும் போதே அது கூட வழுக்கையும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தட்டையில் கிண்ணியில் நம்ம ஊற்றி வச்சோம்னா சூப்பரான ஒரு இளநீர் கடல் பாசி ரெடி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உள்ளதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.